ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடெல்லாம் எடுத்திருந்தோம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நேற்று யூஎஸ்லேருந்து ட்ரம்ப் ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. ஈரானோட வார் டீலில் நம்ம சைன் போட்டுட்டோம்னு சொல்லிட்டு, அதை பேஸ் பண்ணி காலையில் ஏஷியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரேலியில் இருந்துச்சு. ஜப்பான் நிக்கி 5%, சவுத் கொரியா காஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு 5% இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு 350லேருந்து 400 பாயிண்ட் கேப் அப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் அதை பேஸ் பண்ணி ஒரு 350 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு 24,000க்கு மேலே போக முடியாமல் அங்கேருந்து அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, 24,000 காலில் மார்னிங்லேருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அதை நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 24,000 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. மார்க்கெட்டு 24,000க்கு மேலே போனால் மட்டும்தான் மொமெண்டம் இருக்கும், இல்லைனா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லைனா 23,930க்கு கீழே இருந்துட்டு மார்க்கெட்டை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டு 24,000 பட்டு ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு புட் ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த புட் ட்ரேடில் ஒரு 30 பாயிண்ட் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ஒரு 115 பக்கம் உள்ளே போயிட்டு ஒரு 140 சம்திங்கில் வெளியில் வந்துட்டோம். அது 200 வரைக்குமே போயிருந்துச்சு. நம்ம 23,930 டார்கெட்டாக வச்சு வெளியில் வந்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஆஃப்டர்நூன் நல்லாவே ஒரு சைடுவே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2:45க்கு மேலே ஒரு செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட்டு 23,850 வரைக்கும் 800 வரைக்கும் வந்துட்டு 850ல் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 23,800ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு மார்க்கெட்டில் நாளைக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இது சப்போஸ் மார்க்கெட்டு 23,800ல் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டு 23,700 வரைக்கும் வரத்துக்கு 650 700 வரைக்கும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மார்க்கெட்டில். சப்போஸ் மார்க்கெட்டை அதே அப்சைடு போகுது அப்படின்னா 23,930 அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,000 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,100 இதுதான் நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கால் சைடு தான் அதிகமாக இருக்குது. புட் சைடு எங்கேயுமே பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கால் சைடுமே 24,000 காலில் மட்டும்தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வேறு எங்கேயுமே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நாளைக்கு சப்போஸ் கேப் அப்போ கேப் டவுனோ ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த அப்படியே மார்க்கெட் ஓப்பன் ஆகுன்ற ஃபியரில் யாருமே பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதில்ல. இன்ட்ராடேலேயே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கேயுமே ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இண்டிகேட் பண்ணல. பட் 24,000 கால் இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுன்ற மாதிரி ஷோ ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் 24,000 கால் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே மார்க்கெட் எங்கேயாச்சும் பவுன்ஸ் பேக் வந்து 24,000 ரீச் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அது டிபெண்ட் அப்பான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நாளைக்கு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெலகிராம் குரூப்பு இந்த நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க்கு கொடுத்துருக்கேன். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் மார்க்கெட்டோட அப்டேட்டு, மார்க்கெட்டோட வியூ எல்லாமே நான் இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். விருப்பம் உள்ளவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே ஆப்ஷன் மார்க்கெட் மட்டும்தான். அதில் உங்களுக்கு ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, சிபிஆர் பேஸ்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு, மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு, அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு, ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.